கார்த்தி, கடத்தினது யாருன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, பொண்ணு சொன்ன விஷயத்தை தவிர வேற எதுவும் தெரியலப்பா. நம்ம இவ்வளவு வசதியா செல்வாக்கா இருந்தோம், அத்தைய கண்டுபிடிக்க முடியலையே. அத்தை கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாங்களோ, அத நினைச்சதான் கவலையா இருக்கு. ஏன் ஐசு, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எல்லாரையும் பயமுறுத்திட்டே இருப்பியா? அத்தையோட நல்ல மனசுக்கு அவங்க எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பாங்க. நீ தேவையில்லாம பேசுறத கொஞ்சம் நிறுத்து. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இருக்கிற பிரச்சனையே போதும், புதுசா எதுவும் உண்டு பண்ணாதீங்க. பா, நீங்க நம்ம பிசினஸ் காம்படிட்டர்ஸ் பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னீங்களா? அதுல எதுனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? விசாரிச்சு பார்த்தேன் கார்த்தி. அதுல கிடைச்ச ஒரு தகவல் மட்டும்தான் சந்தேகத்தை கலப்புது. என்னதுப்பா? நம்ம கம்பெனியுடைய காம்படிட்டர் பிசினஸ்மேன் எல்லாரும் இங்க சென்னையில தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வெளியூர் கிளம்பி போயிருக்காரு. யார் அவரு? கிஷோர்பா. நம்ம காம்படிட்டர்ல அவரும் ஒருத்தர். கார்த்தி, தீபாவை கடத்தின இடத்துக்கு போனீங்களே, அங்க ஏதாவது தடயம் கிடைச்சதா? இல்ல சார், எதுவும் கிடைக்கல. நீங்க அந்த சிம் கார்டு எடுத்துட்டு போனீங்களா, அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கண்டுபிடிச்சாச்சு கார்த்தி. யார் சார்? நம்ம காம்படிட்டர் கிஷோரோட சிம் கார்டு தான் அது. ஆமா கார்த்தி, அவன் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரியுது. உடனே அவனை லாக் பண்ணணும். டேய், இப்ப எதுல தலையில அடிச்சா? ஏண்டா, உன்னை உள்ள இருக்கிறவள பாத்துக்க சொன்னா நீ பாட்டுக்கு பாட்டு கட்டிட்டு உட்காந்துருக்க. அவ நீ அசந்தராம பார்த்து தப்பு பண்ண என்னடா பண்ணுவ? டேய், அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நான்லாம் அலர்ட்டா தான் இருப்பேன். அதான் பார்த்தனே உன் கவனத்தை. டேய், உள்ள ஏதோ சத்தம் கேக்குறா, என்னவா இருக்கும்? இல்லையே, எனக்கு ஒண்ணும் அப்படி சத்தம் கேட்கலையே. டேய், ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டா எப்பறா கேக்கும்? அத கலட்டுற முதல்ல. வாடா உள்ள போய் பார்க்கலாம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவ உள்ளதாண்டா இருப்பா. எப்படியும் இந்த கைத்தை அறுத்தாச்சு, இனிமே தப்பிச்சிட வேண்டியதான். டேய், இப்ப நீ வரல, அண்ணன் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவேன். டேய், இவன் தொல்லை தாங்க முடியல. சரி வாடா. டேய், என்னடா அவளை காணோம்? நீ அந்த லட்சணத்துல காவல் காத்துட்டு இருந்திருக்க பாரு, தப்பிச்சு போயிட்டா. டேய், என்னடா பண்றது? டேய், எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? அது உன்னால முடியாது. ஏன்டா முடியாது? உங்க கண்ணு முன்னாடியே நான் தப்பிச்சு போறத பாருங்க. ஏய், மெயின் கேட்ல எங்க ஆளுங்க 10 பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி நீ தப்பிச்சு போக முடியாது. டேய், வாங்கடா. டேய், தடி மாடுங்களா, வாங்கடா. வாங்கடா. ஏய், என்னடா ஆச்சு? டேய், அந்த தீபம் எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போறாடா. ஏய், நாங்க வெளில தான்டா இருந்தா, வெளில யாரும் வரலையா? டேய், பின்வாசல் வழியா போறாடா. ஏய், வாங்கடா. டேய், ஏனுடா, விட்டுறாதீங்கடா.
ஐயோ, இங்கேயும் தேடி வந்துட்டானுங்களே. ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ? கடவுளே. டேய் எங்கடா இவ்வளவு ஆளைய காணோம்? டேய் வெளில போய் தரலாம் வாங்கடா. கடவுளே, இவனுக்கு போயிட்டானுங்க. உடனே கார்த்திக் சருக்கு போன் பண்ணி நாம இங்க இருக்கிற விஷயத்த சொல்ல வேண்டியதான். என்னது நாட் ரீச்சபிள்னு வருது? ச்சே, திரும்பவும் ட்ரை பண்ணலாம். என்ன இது இப்போவும் நாட் ரீச்சபிள்னே வருது? சரி, வீட்டுக்கு போன் பண்ணலாம். ஐயோ, போனை யாராச்சும் எடுங்கள. நான் இங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். போன் எடுங்க. ஹலோ ஹலோ, நான் தீபா பேசுறேன். என்னை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. என்னை கடத்தினது வேற யாரும் இல்ல, அந்த பழைய எதிரி தோரதான். என்னைக்குதான் அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கான். என்ன ஏதோ ஒரு பாழடைஞ்ச பங்களால அடிச்சு வச்சிருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எங்களை மீறி நீ வெளியில போயிட முடியுமா? சரி, உன்னை கட்டாமே விடுறேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஷார்ப்பே, உன் ரோஷத்தை தூண்டி விட்டு தப்பிக்க பிளான் பண்றா. அவ விரிக்கிற வலையில நீ மாட்டிக்காத. ஏய், நம்மள மீறி இவ எங்கடா போயிட முடியும்? ஒரு பொம்பளை சேலஞ்ச் பண்றப்ப நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏய், உன்னை கட்டாம விடுறேன். எங்களை மீறி நீ வெளியில போயிருவியான்னு பாக்குறேன். ஏய் வாங்கடா, கதவை சாத்துங்கடா. டேய், அவளை கயித்துல கட்டாம வந்திருக்கோம். ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரி ஷார்ப்பு. டேய், நீ வாசலுக்கு போடா. சரிண்ணா. அத்தை அத்தை அத்தை, என்ன கொஞ்சம் பாருங்க அத்தை. அத்தை, சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். 10 நிமிஷத்துல கண் முழிச்சிருவாங்கன்னு அவன் தான் சொன்னான்ல. இங்க இருக்கிற பிரச்சனை இவனுங்க வேற. டேய் சொல்டா. அண்ணா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. என்னடா பிரச்சனை? டேய் முட்டா பசங்களா, ஒரு சின்ன வேலையை கூட உங்களை நம்பி ஒப்படைக்க முடியலடா. இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. வைடா, உடனே வரேன். அத்தை அத்தை, கண் முழிச்சிட்டீங்களா அத்தை? ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஏய், என்ன பண்ற நீ? எதுக்கா என் கையை கட்டுற? இல்ல அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கைத்த கட்டல, கட்டியிருந்த கைத்தை தான் அவுத்துட்டு இருந்தேன். ஏய், நடிக்காதடி. நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? இல்ல அத்தை, உங்களையும் என்னையும் அந்த துரை தான் இங்க கடத்திட்டு வந்திருக்கான். என்ன அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டியா? டிராமாவா? என்ன அத்தை சொல்றீங்க? நீயே என்ன கடத்திட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி டிராமா ஆடுறியா? அத்தை, நான் எதுக்கு அத்தை உங்களுக்கு கடத்தணும்? ஏதோ ஒரு காரியத்துக்காக கடத்திருப்ப. அது என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அத்தை, நான் கடத்தல. அந்த துரை தான் நம்ம 2 பேரையும் கடத்தி இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான். அதுதான் அத்தை உண்மை. பார், பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா என்ன? இதெல்லாம் கார்த்திக் தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டான். உன்னை ஒரு வழி பண்ணிடுவான். ஐயோ அத்தை, போயிடாதீங்க அத்தை. அத்தை, வெளியே போகாதீங்க அத்தை. அத்தை, போகாதீங்க அத்தை. அந்த துரை ரொம்ப மோசமான ஆளு. இங்க இருக்கிறவங்களும் மோசமான ஆளுங்க அத்தை. இந்த ஒரு தடவையாச்சும் நான் சொல்றத கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏய், நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு? அத்தை, நான் ஆர்டர் எல்லாம் போடல. உங்களை கெஞ்சிதான் கேக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. கதவை தயவு செஞ்சு தட்டாதீங்க. அதெல்லாம் முடியாது.
என்ன உள்ளே வச்சு சாவடிக்கலாம்னு பாக்குறியா? அத்தை அத்தை வேண்டாம். யார் வெளிய அத்தை, இருந்து தட்டுறீங்க? அத்தை கதவை தரங்கன்னு சொல்றேன்ல. கடவுளே, அத்தை. இப்ப எதுக்குமா கதவை அப்படி தட்டின? உன் கட்ட ஊத்துது யாரு? வேற யாரு? இவதான் அவுத்து விட்டு இருப்பா. நீதான் கைய கட்ட வேணாம்னு சொல்லிட்டிய. ஏய், உங்க நாடகத்தை நிறுத்துங்க. எதுக்காக இவ கூட சேர்ந்து என்ன கடத்தினீங்க? முதல்ல அத சொல்லுங்க. என்னது டிராமா போடுறமா? என்னம்மா வளர்ற? கார்த்தி, காலையில போட்டோ எடுத்தீங்கல்ல, அந்த நம்பர்ல எனக்கு காமிங்க. ஹலோ, யார் பேசுறது? காலையில ஒரு பொண்ணை கடத்தணும்ல, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. கடத்தணுமா? என்னங்க, காலையில எல்லாரும் சேர்ந்து கிட்னாப் பண்ணோம்ல, மறந்து போச்சா? ஏய், நானே என் பாய் ஃப்ரெண்ட் வரலன்னு கடுப்புல இருக்கேன். கடத்தணுமா? வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் கெட்ட கோவம் வந்துரும். வையா போன. இந்த பொண்ணு இல்ல கார்த்தி. இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க சார். ஹலோ மேடம் மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? காலையில கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கடத்தணும்ல, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. ஏய், யார் யாரை கடத்தினது? காலையில நாம கடத்தணும்ல, அவதான். ராங் நம்பர். சம்பந்தமே இல்லாம பேசுறவே போன. கார்த்தி, இவ்வளவு இல்ல. இந்த நம்பர் பாருங்க சார். ஹலோ, காலையில ஒரு பொண்ணை கடத்தணும்ல, அவ தப்பிச்சிட்டா. தெரியல உங்களுக்கு? என்ன உளர்ற? இல்லைங்க, காலையில நம்ம ஒரு பொண்ணை கடத்தணும்ல, அவ தப்பிச்சு போயிட்டா. காலங்கத்தாலே உயிரை வாங்குற. யாரா நீ? வைடா. எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. கார்த்தி, இது வேலைக்கே ஆகாது. ஆமா கார்த்தி, நாம தப்பான ரூட்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுது. இருக்கலாம் சார், ஆனா நம்ம ட்ரை பண்ணி தானே ஆகணும். இன்னொரு 4 நம்பர் தான் சார் இருக்கு. நீங்க அதையும் பேசி முடிச்சிருங்க, அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஹலோ ஹலோ, நம்ம காலையில கிட்னாப் பண்ணோம்ல, அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு. தப்பிச்சிட்டாளா? எப்படி தப்பிச்சா? ஒரு நிமிஷம் தோற. என்ன? நீ கடத்தின விஷயத்த நான் கார்த்திக் கிட்ட சொல்லட்டுமா? சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. அப்படியா? நான் உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அபிராமிட்ட சொல்லட்டுமா? சொன்னா என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. இத பாரு, நான் உன் அடியாள் இல்ல. நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறதுக்கு. எனக்கும் அந்த தீபாவளி பிரச்சனை, உனக்கும் அந்த தீபாவளினால தான் பிரச்சனை. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம உதவி பண்ணிக்கிட்டோம். அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன்னு எதிர்பார்க்காத. அது நடக்கவே நடக்காது. என் வழியில தேவையில்லாம நீ குறுக்க வராத. நானும் உன் வழியில வரமாட்டேன். அர்த்தமா? இதுக்கு மேல உன்னால எங்கேயும் ஓட முடியாது. உண்மையை சொல்லு. என்ன உண்மை? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? கடத்திட்டு போனீங்கல்ல, அந்த 2 பேர் எங்க இருக்காங்க? அது வந்து எனக்கு ஒழுங்கு மரியாதையை சொல்லிடு. எனக்கு தெரியாது. ஏய், நான் போலீஸ். இவர மாதிரி மரியாதையா பேச மாட்டேன். ஒழுங்கா சொல்லிடு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அது வந்து அது ஏய்,
சொல்லலன்னா ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வேற மாதிரி விசாரிக்க வேண்டியது இருக்கும். உன்னை பார்த்தா அடி தாங்குற மாதிரி தெரியல. ஒழுங்கா அடி வாங்கிட்டு சொல்றதை விட இப்பவே இங்கேயே சொல்லிடு, உன்னைய விட்டுறோம். ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது வந்து நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன். சொல்லு. அது எந்த இடம்னு தெரியும், ஆனா அட்ரஸ் தெரியாது சார். அட்ரஸ்லாம் நீ ஒன்றும் தர தேவையில்லை. எங்க கூட வந்து இடத்த காட்டு. சார், இவங்க எங்க கூட கார்ல வரட்டும். நீங்களும் உங்க வண்டியை விட்டு வந்துருங்க. சரி கார்த்தி. சார் வாங்க சார், நம்ம வண்டியில போலாம். ஏய் வா போ. இந்த வீடு தான் சார். வாங்க. அண்ணி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. சரி கார்த்திக். டேய் போய் பாரு. சார், அம்மா வாங்க, உள்ள வாங்க. அம்மா என்னாச்சு? இது உங்க குழந்தை தானே? ஆமாப்பா, இது என் குழந்தைதான். நீங்க? நான் யாருன்றது இருக்கட்டும்ங்க. குழந்தை ரோட்ல தனியா விளையாட விடுவீங்க? ஏங்க என்னாச்சுங்க? ஏங்க, உங்க குழந்தை விளையாடிக்கிட்டே ரோட்டுக்கு போயிட்டா. வேகமா ஒரு வண்டி வந்து இடிக்க பார்த்துச்சு. ஐயோ, நல்ல வேளை அங்க இருந்தா நான் காப்பாத்தினேன். எதனா ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பக்கத்துல தான் விளையாடுறான்னு நான் வீட்டு வேலையா இருந்துட்டேன் தம்பி. இவ ரோட்டுக்கு போவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. என் குழந்தைய காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க, நன்றி எல்லாம் இருக்கட்டும்ங்க. இனிமேலாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. சரிங்க தம்பி, இனிமே நான் கவனமா பாத்துக்கிறேன். இந்த இடம் நான் வரேங்க. கொஞ்சம் இருங்க, தண்ணி கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இருக்கணும் தம்பி. அங்கிள் உங்க பேர் என்ன? கார்த்திக். உங்க பேர் என்ன? லோகேஷ்னி. லோகேஷினி. நைஸ் நேம். என்னங்க? அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன தொடாத, தள்ளி போ. அத்தை, 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 உங்களுக்கு உடம்புக்கு முடியல அத்தை. இந்த மாதிரி நேரத்துல பிடிவாதம் பிடிக்காதீங்க. உட்காருங்க அத்தை, உட்காருங்க. யாராவது இருக்கீங்களா? வெளியே யாராவது இருக்கீங்களா? அத்தைக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. யாராவது கொஞ்சம் கதவு திறங்களேன். அண்ணே, அவதானே கைய கட்டாம வந்துட்டோம்ல, அதான் கதவை தட்டி நிக்கிறான். யாராவது கதவு கொஞ்சம் திறங்களேன். அத்தைக்கு உடம்பு முடியாம இருக்கு, கதவு திறங்க. ஐயோ, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், கதவு திறங்க. ஒரு நிமிஷம் அத்தை, யாராவது கதவு திறங்களேன் ப்ளீஸ். கதவு திறங்க. எங்க அத்தை மயக்கம் போட்டு விழுற மாதிரி இருக்கு. அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. கொஞ்சம் கதவு திறங்க. அத்தை எந்திரிங்க அத்தை. அத்தை, அத்தைக்கு மயக்கம் தெளியவே மாட்டேங்குது. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அத்தை இங்க பாருங்க. அத்தை, அத்தை, கார்த்திக் சார் வந்துட்டார் அத்தை. அத்தை,
என்னாச்சு? சார் அத்தை மயக்கம் ஆயிட்டாங்க சார். உடனே இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு கார்த்திங்க அவர் அவங்களை இப்படி துரத்திட்டு போனாரு சார். சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். உடனே மேடத்தை தூக்கிட்டு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அத்தை. என் அம்மாவுக்கு மட்டும் எதனா ஆச்சு. அப்பாடா, நல்ல வேளை அவன் கையில சிக்கல. மாட்டினோம் பொழந்திருப்பான். நம்மளால வேற அடி தாங்க முடியாது. இப்படியே பதுங்கடா ஷார்ப்பு. சார், அந்த துரையை ஏன் சார் சும்மா விட்டீங்க? அத்தைக்கு தண்ணி கூட குடுக்காம பண்ணிட்டான் சார். அதான் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. துரை முக்கியம் இல்ல தீபா. அம்மா நல்லபடியா குணமாகும், அதான் முக்கியம். அது மட்டும்தான் என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. இந்தாங்க. டாக்டர், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன சார் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? வயசானவங்களை எப்படி பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? அவங்க உடம்புல எனர்ஜியே இல்ல. மார்னிங்ல இருந்து எதுவும் சாப்பிடல போல இருக்கு. வீட்ல இவ்வளவு பேர் இருக்கீங்க, வயசானவங்களை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாதா? லோகேஷினி, இங்க வாங்க. இப்படி உட்காருங்க. ஏன் அப்பா போட்டோ பார்த்து டிஸ்டர்ப் ஆகுறீங்க? அவர் உங்களை அடிப்பாரா? இல்ல. பின்ன எதுக்கு டிஸ்டர்ப் ஆகுறீங்க? எங்க ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் மை டாடி இஸ் a ஹீரோன்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அதே நான் சொன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஏன் கிண்டல் பண்றாங்க? ஏன்னா எங்க அப்பா நல்லவர் இல்லே, கெட்டவர். அதனாலதான் நான் ஹீரோன்னு சொன்னா அவங்க அப்பா ஹீரோ இல்ல வில்லன் சொல்லுவாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் தனியா வந்து அழுவேன். ஒரு நிமிஷம் அங்கிள். இத பாருங்க அங்கிள். இந்த பேப்பர்ல எங்க அப்பா போட்டோ வந்ததுல இருந்து ஸ்கூல்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அழுகையா வரும். சாமிய எனக்கு ஏன் இப்படி ஒரு அப்பாவை கொடுத்தேன்னு திட்டுவேன். ஆனா எனக்கும் ஆசையா தான் இருக்கு அங்கிள், எங்க அப்பா எப்ப ஹீரோவா ஆவாருன்னு. நானும் ஸ்கூல்ல வெளியே எல்லா இப்போ சொல்றேன் தம்பி, இது வரைக்கும் இந்த உலகம் பார்த்த துறை வேற, இனிமே பார்க்க போற துறை வேற. அடிதடி, ரவுடித்தனம், கெட்ட தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனாவும் என் குழந்தைக்கு நல்ல அப்பாவும் நடந்துக்கிறேன். இது சத்தியம் தம்பி. நீங்க இப்படி பேசுறது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி, நீ வாங்க. உங்க அப்பா இனிமேல் வில்லன் கிடையாது, ஹீரோ. ஓகேவா? நிஜமாவா சொல்றீங்க அங்கிள்? ஆமா. மை டாடி ஹீரோவா? உங்க அப்பா ஹீரோ தான்.
இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாரியா, நீ திருந்துட்டேன்னு சொன்னதுக்கே நம்ம குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு பாரியா. இது போதும் எனக்கு. குட்டிமா இங்க வாமா. அப்பா, I love you, Daddy. தேங்க்யூமா, தேங்க்யூ. ரொம்ப பதட்டமா இருக்கு. கார்த்திக் சார் வந்தாலாவது மனசுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அவர் ஏன் இன்னும் காணோம்? எங்க போயிட்டாரு? தீபா அக்கா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகலக்கா. அத்தைக்கு தான் பிபி லோ ஆயிடுச்சு. அம்மாக்கு என்னாச்சு? அத்தை மயக்கமாயிட்டாங்க. டாக்டர் உள்ள பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? இது வரைக்கும் அம்மா காணதே இல்லை. எப்படி அவங்க காணாம போனதுல எங்க மனசு எடுத்து வச்சு தெரியுமா? இப்போ மயக்கமா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே பிரஷர், சுகர் எல்லாமே அம்மாக்கு இருக்கு. அருண், அதான் டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கல்ல. நீங்க இப்படி டென்ஷன் ஆகி எல்லாரும் டென்ஷன் படுத்த வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமாங்க, அத்தைக்கு சரியாயிடும். பயப்பட வேண்டாம். அக்கா, இவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு தெரியலையே. பெருசா ஏதோ சொதப்பல் நடந்துருச்சு போல. ஆமா, உன் பிளான் எதுதான் உருப்படியா இருந்திருக்கு. உன் கூட சேர்ந்து நானும் எக்ஸ்போஸ் ஆயிருவேணும்னு பயமா இருக்கு. வசமா மாட்டிக்கிட்டேன் போ. நீங்க வேற ஏங்கா பீதியா கிளப்புறீங்க? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஒருவேளை அந்த துரை மாட்டிக்கிட்டானோ என்னவோ, நானே பயந்துகிட்டு இருக்கேன். இதுல தீபா வேற என்னமோ அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடுறதும், எல்லாரும் அவகிட்ட என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறதும் என்னால தாங்க முடியல. அம்மா கண் முழிச்சிட்டாங்களா? அத்தை இன்னும் கண்மொழிக்கல சார். உள்ள இன்னமும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. டாக்டரும் வெளியே வந்து எதுவும் சொல்லல. ஆமா கார்த்தி, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கார்த்தி, அம்மாக்கு என்னாச்சு? யார் கடத்தின அம்மாவை? எல்லாம் சரியாயிடும். டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சு கார்த்தி? யார் இந்த மாதிரிலாம் பண்றா? நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லையே. அப்புறம் ஏன் இந்த மாதிரி நடக்குது? நான் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அதான் அம்மா கிடைச்சிட்டாங்களே, எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் பாத்துக்கிறேன். கார்த்தி, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி, நான் எல்லாத்தையும் அப்புறமா விவரமா சொல்றேன். இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியா இருங்க. கார்த்தி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ, ஓகே. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, ஐம் ஓகே. ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியா? ஏன், என்ன பயம்? இல்ல சார், அது வந்து தீபா, என்ன விஷயமோ கேளுங்க. எங்களை கடத்தினது துரைதான்னு நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அத்தை கிட்ட கூட சொல்லல, வேற மாதிரி தான் சொன்னீங்க. நீங்க அப்படி சொன்னது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நானும் நீங்க சொன்னதையே அப்படியே மழுப்பி சமாளிச்சிட்டேன். நானும் யோசிச்சேன். பரவாயில்ல, நீங்க இப்படியே பேசி சமாளிச்சிட்டீங்க. இல்லைன்னா குழப்பமாயிருக்கும். நீங்க எதுக்கு அப்படி மறைச்சு வேற மாதிரி சொன்னீங்கன்னு புரியல. ஏன் சார் துரைய பத்தி சொல்லாம மறைச்சீங்க? அது காரணம் இருக்கு தீபா. நான் போய் பிடிக்கிறதுக்குள்ள துரை எஸ்கேப் ஆயிட்டான். அவனை பிடிச்சிருந்த அம்மா முன்னாடி நிப்பாட்டி எல்லாத்தையும் அவன் வாயாலேயே சொல்ல வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா தீபா, நான் துரை தான் கடத்தினான்னு உண்மையை சொன்னா கூட அம்மா எந்த அளவுக்கு அதை நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா சார், துரை கல்யாணத்துல வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்கான். இப்ப அவன் தான் உங்களை கடத்தினான்னு சொன்னா உங்களையே அவன் கடத்தினான்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் காரணம் சொல்றேன் தான் அம்மாக்கு தோணும். ஒருவேளை அம்மாக்கு அப்படி தோணலன்னா கூட அம்மா கிட்ட அப்படி சொல்லி ட்விஸ்ட் பண்றதுக்கு இங்க சில பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் அப்படி சொன்னேன்.
நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். எங்க 2 பேரையும் துரை கடத்தி வச்சிருந்தப்ப கூட அத்தை என்னதான் சந்தேகமா பார்த்தாங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆமா தீபா, துரைய கையும் களவுமா பிடிச்சாதான் இந்த விஷயத்த அம்மா கிட்ட கிளியர் பண்ண முடியும். தான் இருந்துச்சு. எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு ஒரு மாதிரி பதட்டமா இருந்தோம் சார். பொதுவா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் பயந்துருவாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? எல்லாம் நம்பிக்கை தான் சார். தன்னம்பிக்கையா? இல்ல சார், உங்க மேல இருக்கிற நம்பிக்கை. என்ன சார் பாக்குறீங்க? இல்ல, தன்னம்பிக்கை இல்ல, என் மேல உள்ள நம்பிக்கைன்னு சொன்னீங்கல்ல. ஆமா சார், நீங்க எப்படியோ வந்து எங்களை காப்பாத்திருவீங்கன்னு நம்பினேன். எப்படி தீபா அவ்வளவு நம்பிக்கை என் மேல? சார், கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த வீட்டு வாசல்ல நான் தனியா நிக்கும் போது எல்லாருமே என் மேல சந்தேகப்பட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லாம அழுகையோடையும் வேதனையோடையும் தன்னந்தனியா நின்னுட்டு இருந்தேன். அதை இப்ப நினைச்சாலும் அழுக வரும். அந்த நிலைமையில தனியா நின்ன எனக்கு துணையா வந்து நின்னது நீங்க தான் சார். எல்லா நம்பிக்கையும் இழந்து நின்ன என் பக்கத்துல வந்து நான் இருக்கேன்னு சொன்னவர் நீங்க. அப்ப நீங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கை இருக்கே, அது என் வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருக்கும். இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் சார் அப்பவும் இருந்துச்சு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை குறையாது சார். யோசிச்சு பாருங்க அத்தை. அந்த தீபா இந்த வீட்ல இருக்கா. இங்க எப்படி இருந்தாலும் வெளி உலகத்துல அவ கார்த்தியோட பொண்டாட்டி, உங்க மருமக அப்படின்ற கௌரவமான அடையாளத்துல இருக்கா. ஆனா ஏன் நிலைமை யோசிச்சு பாருங்க. என் கல்யாணம் நின்னு போச்சு. நான் மணமேடை வரைக்கும் வந்தும் என் கல்யாணம் நின்னு போச்சு. நான் ஆசைப்பட்ட கார்த்தி வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம், வேதனை. நான் எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருப்பேன். இதெல்லாம் யாரும் யோசிச்சு பாக்கலத்த. அப்படிலாம் இல்ல நட்சத்திரா. அத்த, நீங்க பெரியவங்க, உலக ஞானம் உள்ளவங்க, அனுபவசாலி. உங்களுக்கு தெரியாதா, மணமேடை வரைக்கும் வந்துட்டு ஒருத்தியோட கல்யாணம் நின்னு போயிட்டா அவளை இந்த உலகம் எப்படி பாக்கும்? அவளுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமா? சமூகத்துல ஏதாவது மரியாதை இருக்குமா? இருக்காது. எல்லாரும் ஒரு புழு மாதிரி பாப்பாங்க. என் நிலைமை இப்ப அதுதான். நான் ஒரு மாதிரி வெறுமையில இருக்கேன். என்ன நட்சத்திரம் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா? ஓவரா சீன் போடுறா. நட்சத்திரா, அழாதம்மா. சாரி அத்த, ரொம்ப சாரி. என் ஆசை கனவு எல்லாமே கலைஞ்சு போய் என் வாழ்க்கையும் தொலைஞ்சு போன வேதனையில இருக்கு. ஆனா இப்பவும் நான் 2 பேரை நம்புறேன் அத்த. அந்த நம்பிக்கையில தான் நான் உயிரோட இருக்கேன். யார் அந்த 2 பேர்னு தெரியுமா அத்த? யாருமா? ஒன்னு கடவுள், இன்னொன்னு நீங்க. கடவுள் நேரடியா வந்து என் பிரச்சனைய தீர்க்க மாட்டாரு. ஆனா நீங்க என் கண்ணு முன்னாடியே இருக்கீங்க. நீங்க தான் என் ஒரே நம்பிக்கை.
நட்சத்திரா, நீ எதுக்குமா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க வார்த்தை தான் என் நம்பிக்கை. நட்சத்திரா, கார்த்தியோட அப்பா முதலா என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. அவர்தான் என் புருஷன்னு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு ஹாப்பியா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நீ எப்படி வேணா இரு, அத பத்தி எனக்கு என்ன? அதுவும் சரிதான். ஆனா என்னால இத சொல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சரிம்மா, வாய் இருக்கு உனக்கு, சொல்லு. காது இருக்கிற நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் வேலை எதுவும் இல்ல, போர் அடிக்குது. தீபா, அபிராமி அத்தை உள்ள ஒரு வளையல எடுக்க போயிருக்காங்கல்ல, அது வெறும் வளையல் இல்ல, எனக்கான அங்கீகாரம். இந்த வீட்டோட உண்மையான மருமகன் நான் தான்றதுக்கான அடையாளம். சும்மா ஒரு தாலிய கட்டிட்டு வந்து இந்த வீட்ல ஒரு ஓரமா இருக்கிறதுனால மட்டும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக முடியாது. இந்த வீடு உன்னை ஏத்துக்கணும். முக்கியமா அபிராமி அத்தை உன்னை ஏத்துக்கணும். அவங்க உன்னை ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதாரம் வேணும். அத்தை, வளையல் பழைய டிசைனா இருந்தாலும் நல்லா இருக்கு. அப்பவே எவ்வளவு வேலைப்பாடோட நுணுக்கமா அழகா செஞ்சிருக்காங்க பாரு. அத்தை, நான் உன்னை கேட்டா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? கேளு ஐஸ்வர்யா. இல்ல, நானும் மீனாட்சி அக்காவும் இந்த வீட்டு மருமக தான். ஆனா நீங்க இந்த வலையில எங்களுக்கு கொடுக்கல. ஏன், இன்னைக்குதான் நாங்களே பாக்குறோம். ஆனா அந்த நட்சத்திரா இந்த வீட்டுக்கு மருமகளே ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு கொடுக்கறீங்க. இதுக்கு என்ன காரணம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா அத்தை? அக்கா, நீங்களும் அந்த வளையல பார்த்ததே இல்லையா? இல்ல தீபா, நானும் இப்பதான் பாக்குறேன். ஐஸ்வர்யா, நீயும் மீனாட்சியும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க. ஆனா நட்சத்திரா விஷயமே வேற. நீ சொன்ன மாதிரி அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் போடுறேன்னா, அவ நம்மளால பாதிக்கப்பட்டவ. கல்யாண மேடை வரைக்கும் வந்து ஏமாந்து போனவ. அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி, அவ சந்தேகம் போற மாதிரி நாம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அதுக்குதான் இந்த வளையல கொடுக்கறேன். அத்தை, நீங்க சரியாதான் யோசிச்சிருக்கீங்க. நான் தான் என் அவசர புத்தியால உங்களை புரிஞ்சுக்காம கேள்வி கேட்டுட்டேன். சாரி அத்தை. பரவாயில்லம்மா, கேள்விய மனசுலயே வச்சிட்டு இருக்காம கேட்டுறதுதான் நல்லது. தீபா, அத்தை இன்னும் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லக்கா, அவங்க நட்சத்திராவை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவ எவ்வளவு மோசமானவன் நிரூபிச்சு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் பாருங்க. சரி வாங்கக்கா போலாம். சிஸ்டர், என்ன இப்பதான் போன் பண்ணா அதுக்குள்ள வந்து நிக்கிறான்? கதிர் கதைய முடிக்க எப்ப பார்த்தாலும் இவனே இடைஞ்சலா இருக்கானே. எனக்கு வர கோபத்துக்கு இவன் கதைய முடிச்சுட்டா என்னன்னு தோணுது. 500 கோடி போயிடுமே பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். என்ன சிஸ்டர், கூட்டா திரும்பவே மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உங்க டாக்டர் பார்க்கணும், அதான் உங்ககிட்ட கேக்குறேன். அது எனக்கு தெரியாது. தெரியாதா? அவர் டேபிள்ல அவர் இல்லங்க, அதனால தான் உங்களை கேக்குறேன். என்னங்க எது கேட்டாலும் கையாலே சைகை கட்டுறீங்க? ஆளை பார்த்து பதில் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியாதுங்க. அவர் தாங்க என்கிட்ட பேசணும்னு வர சொன்னாரு. அவரை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் தானே? அவர் எங்க இருக்காரு பார்த்து சொல்லுங்க. சிஸ்டர், சிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யார் புதுசா இருக்கீங்க? ஏய், இப்ப அதான் முக்கியமா? போ.
இந்த சைடு ஒரு நர்ஸ் போனாங்களா? ஆமாங்க சார், இப்படிதான் போனாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு கிளம்பி போனா அத்தை. உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு தான் போனா. நீங்க கோச்சுப்பீங்களோன்னு பயம் அவளுக்கு. அத்தை, வா நட்சத்திரா. அத்தை சாரி த, ரொம்ப சாரி த, என்ன மன்னிச்சிருங்க. ஏன் என்னாச்சு? அவ்வளவு முக்கியமான ஃப்ரெண்டா? அவசரமா போயிட்ட? ஆமாத்த, அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல உடனே என் ஹெல்ப் தேவைன்னு கூப்பிட்டாங்க. அதான் நான் ஓடிட்டேன் அத்த. என்ன இருந்தாலும் ஒரு உயிர், அதுவும் என் ஃப்ரெண்டு வேற. அதான் தப்பா எடுத்துக்காதீங்க அத்த. பரவாயில்லம்மா, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்கும் வர்றது தானே. அக்கா, என்னால இந்த கூத்த சகிக்க முடியல. ஏற்கனவே எனக்கு தலைவலி. இதுல இவ நடிப்பெல்லாம் பார்த்தா தலைவலி இன்னும் கூடுதுக்கா. இரு தீபா, இவ இன்னும் என்னெல்லாம் பேசுவா, என்னதான் நடக்குதுன்னு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்ல. பாதியில எல்லாம் விட்டுட்டு போக கூடாது. வெயிட் பண்ணி பாப்போம். இந்த வளையல் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு நட்சத்திரா. இன்னைக்கு நீ பேசினதுனாலதான் நான் இத பத்தி யோசிச்சேன். அப்படி பார்த்தா இன்னைக்குதான் இந்த வளையலுக்கு நேரம் வந்திருக்கு. யார் கைக்கு போய் சேரணும்னு கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு இல்ல? மா, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ போச்சுடா, ராவு காலம் முடிஞ்சிருச்சு. எனக்கு எமகண்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ போச்சுடா, ராவு காலம் முடிஞ்சிருச்சு. எனக்கு எமகண்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன கார்த்தி? மா, இந்த வளையல பத்தி எனக்கு தெரியும். அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி என்கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க. மா, இப்ப இந்த வளையல் எதுக்கு நட்சத்திரா கையில போடுறீங்க? எல்லாம் காரணமா தான் கார்த்தி. நட்சத்திரா தன்னுடைய நிலைமையை சொல்லி என்கிட்ட அழுதா. மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? அது அவளுக்கு நடந்துருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நாம கூட ஒரு காரணம் ஆயிட்டோம். இப்ப அவன் நிர்கதியா நிக்கிறா. என்னோட நிலைமை இப்படி இருக்கே, என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நம்பிக்கையை இழந்து என்கிட்ட பேசினாப்பா. இந்த வீட்டோட மருமகளா நான் வருவேனா? எந்த தப்பு செய்யாத எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனைன்னு அவ கேக்குறா. அது நியாயம் தானே கார்த்தி? அதனாலதான் என் மாமியார் எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி எனக்கு போட்டு விட்ட இந்த வளையல அவளுக்கு போட்டு விட போறேன். இனிமேலாவது அவளுக்கு நல்லது நடக்கட்டும். புரியுதுமா, ஆனா எதுக்கு இவ்வளவு அவசரமா கொடுக்கணும்? 6 மாசம் டைம் இருக்குல்ல கார்த்தி. 6 மாசத்துல இந்த தீபா எதையுமே நிரூபிக்க போறதில்ல. அது எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் இவையே வேதனைப்பட்டு இருக்கணும். இவளுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டாமா? அங்கீகாரம் வேண்டாமா? கரெக்ட்மா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நட்சத்திராக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் வேணும் தான். ஆனா அத இப்படி 4 செவத்துக்குள்ள 4 பேர் மட்டும் பாக்குற மாதிரியா கொடுக்கறது? வேற எப்படி கொடுக்கணுங்கிற? ஊர் அறிய உலகம் அறிய 1000 பேருக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியமா அது?
அதை போய் இப்படி சிம்பிளா பண்றீங்க? சரியா இருக்காதுமா. நீ என்ன சொல்ற கார்த்தி? மா, நட்சத்திராக்கு நடந்த பாதிப்பு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான பரிகாரமும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கிராண்டா பண்ணணும். ஊரையே கூட்டணுமா? ஊரை கூட்டி எல்லாரையும் இங்க வர வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் நட்சத்திரா யாரு, இப்பேற்பட்ட பொண்ணு, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, ஐ மீன் என்னென்ன தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு. இவன் பேரு கதிர். ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல நினைவு திரும்பினதும் எங்கேயோ போயிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு என்ன மேடம், செஞ்சுட்டா போச்சு. இன்னொரு விஷயமும் நீ செய்யணும். சொல்லுங்க மேடம். இவன் பேரு கார்த்தி. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட எம்டி. இவனை மீட் பண்ண அந்த கதிர் கண்டிப்பா வருவான். அதனால நீ அந்த கார்த்தியையும் ஃபாலோ பண்ணணும். அவன் எங்க போறான், என்ன பண்றான், யார் யாரெல்லாம் மீட் பண்றான், எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? சரிங்க மேடம். நீங்க சொன்ன 2 வேலையும் சின்சியரா செஞ்சுட்டு அப்பப்ப தகவல் கொடுக்குறேன் மேடம். இது அட்வான்ஸா வச்சுக்கோ. மத்தத வேலை முடிஞ்சதும் செட்டில் பண்றேன். சரிங்க மேடம். காளி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். எங்கேயும் கோட்டை விட்டுற கூடாது. மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க கவலைப்படாம இருங்க. வரட்டுங்களா? சார், என்ன சார், திரும்ப ஏதாவது பிரச்சனை ஒண்ணு வந்தீங்களா? அங்க உங்க வீட்டுல தான் என் சொந்த பொண்டாட்டிக்கே திரும்ப தாலி கட்ட சொல்லி அசிங்கப்படுத்தினீங்க. இங்க வேற என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்க? நான் இங்க யாரையும் அசிங்கப்படுத்த வரல. அன்னைக்கு பிரச்சனையில ஷாண்ட்லியர் கலந்து விழுந்ததும் நைஸா எஸ்கேப் ஆயிட்டீங்க. அப்ப நீங்க இன்னும் எங்களை நம்பலையா? புஷ்பா, மகேஷ், இங்க வாங்க. இங்க பாருங்க, பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டுல இருக்கோம். நாங்க போலியான குடும்பம்னா எப்படிங்க ஒன்னா இருக்க முடியும்? பரவாயில்லையே, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தைரியமா துணிச்சலா இந்த ஆள் பேசுறான். சரிங்க, இவ்வளவு தூரம் ஒரே குடும்பம்னு சொல்றீங்கல்ல, அன்னைக்கே தாலி கட்டுறதுக்கு தயங்கினீங்க. நீயும் இங்கதான் இருக்கியா? கதிர் தோற விஷயத்துல தான் உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா இவங்க விஷயத்திலும் பின்னாடி நீதான் இருக்கியா? எனக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. எங்களுக்கு பிறந்த பையன் தான் மகேஷ். ஆமா, இதை எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சொல்றது நானு? அத புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்றீங்க சார் நீங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கான மேரேஜ் சர்டிபிகேட் கூட எங்கள்ட்ட இருக்கு. பாக்குறீங்களா? எங்க அந்த எவிடன்ஸ் காட்டுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சார், பாருங்க. நீங்க கேட்ட எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன். இனிமேலாவது எங்களை நம்புவீங்களா? நம்ம சொல்லி கொடுத்ததை விட ரொம்ப நல்லாவே நடிக்கிறான் இந்த ஆளு. கார்த்தி, நீ ஏமாந்து தாண்டா போற.
அங்கேதான் இருக்கியா? கதிர் துரை விஷயத்துல தான் உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தா இவங்க விஷயத்திலும் பின்னாடி நீதான் இருக்கியா? என்ன ஜெயிச்சுட்டு தான் ரொம்ப சந்தோஷப்படாத. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. என்ன சார், எவிடன்ஸ காட்டின உடனே பேச்சு வரலையா? அப்படியே உறைஞ்சு போயிட்டீங்க. சாரி சார், உங்க மேரேஜ் சர்டிபிகேட் ரொம்ப பக்காவா இருக்கு. நான் தான் உங்களை பத்தி தப்பா விசாரிச்சுட்டு வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த நீங்க ரொம்ப படிச்சவரு, பெரிய கம்பெனியோட எம்டி, அதனால சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து எங்களை தொந்தரவு கொடுக்காம இருங்க, அது போதும். மூர்த்தி, உங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். உங்களை தண்டிக்கிறது என்னோட எண்ணம் இல்ல. உங்களால ஒரு அப்பாவி பொண்ணு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கிடைக்கணும், அது மட்டும்தான் என் எண்ணம். சரி, உங்க மேரேஜ் சர்டிபிகேட் காமிச்சிங்க, எங்க அது? இவங்க கிட்ட தான் கொடுத்தேன். சரி, என்கிட்ட தான் சார் இருக்கு. சார், சாரி சார். என்ன சாரி? பாவம் என் தீபா. அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு தானே அவங்களை ஏமாத்துனீங்க. இப்ப என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். உங்க கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குறோம். எங்களை விட்டுருங்க ஐயா. அப்படி எல்லாம் விட முடியாது. உங்க மன்னிப்பு ஒண்ணு எனக்கு தேவையில்ல. சார், மன்னிப்பு கேட்கறத தவிர வேற என்ன சார் நாங்க செய்ய முடியும்? நீங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? நான் கூப்பிடும் போது நீங்க எல்லாம் வந்து எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடி சொல்லணும். தீபாக்கு நீங்க பண்ண துரோகம், நட்சத்திராக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, இதை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி சொல்லணும். சொல்லுவீங்களா? கார்த்தி, சொல்லாம இருந்துருவாங்களா? இவங்க மட்டும் உண்மையை வந்து சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் ஒட்டு மொத்தமா என்கவுண்டர் பண்ணிடுறேன். சார் சார், நான் சொல்லிடுறேன் சார். சத்தியமா உண்மையை சொல்லிடுறேன் சார். என்னது, கார்த்தி இவ்வளவு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போறாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. நட்சத்திரா மேடம்க்கு ஏதோ சிக்கல் இருக்குமோ, எதுக்கும் அவங்களுக்கு தகவல் சொல்லிடுவோம். காளி, ஹலோ, சொல்லு காளி, என்ன விஷயம்? மேடம், நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இருந்தா பேசுறேன். கார்த்தி சார் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கிளம்பி போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனாரா? அங்கத்துக்கு கார்த்தி போனாரு? யார பார்த்தாரு? என்ன பேசினாரு? அதெல்லாம் எனக்கு தெரியல மேடம். நான் வரும்போது அவர் உள்ள இருந்து வந்தாரு, இப்ப கார்ல ஏறி போயிட்டாரு. சரி, அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காருன்னு அந்த தகவல் அப்டேட் பண்ணலாம் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீயும் உன் அப்டேட்டும் என்ன வேலை பாக்குற நீ? இந்நேரம் எதுக்கு வந்தாரு, யார பார்த்தாரு, என்ன மேட்ரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேணாமா? சும்மா வந்தாரு போனாருன்னு கதை சொல்ற? மேடம், எனக்கு தெரிஞ்சது தானே மேடம் சொல்ல முடியும். சரி சரி, பேச நிக்காம கார்த்திகார ஃபாலோ பண்ணு. அவர் எங்க போறாரு, யார பாக்குறாருன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். உடனே கிளம்புறேன் மேடம், ஃபாலோ பண்றேன்.
கார்த்திகார மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, இத சொன்ன நட்சத்திர மேடம் வேற திட்டுவாங்களே. அவன் மனசுல இருந்தது எல்லாம் உங்க சொத்து. அந்த சொத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னை கழட்டி விட்டுட்டு உங்க வீட்டு எஜமான ஆகி எல்லா சொத்தையும் அடையணுங்கிற கேவலமான ஆசை தான் அவன் மனசுல இருந்திருக்கு. கதிர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? சத்தியமும் உண்மைதான் சார். அவன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதும் நான் உடஞ்சு போயிட்டேன் சார். உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் அவன் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடணும். அதுக்காக தான் உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ அதுக்குள்ள அவ என்னையே ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பிளான் பண்ணிட்டா சார். கொலை செய்யற அளவுக்கு கொடூரமானவள ஆயிட்டா சார். அவளுக்கு பணம் ஒண்ணுதான் சார் குறி. காசுக்காக எந்த பாவத்தையும் செய்யக்கூடிய படுபவி சார் அவ. சரி கதிர், நீங்க இதை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே? அதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லையே? சத்தியமா சார், 100% உண்மை. இத நீங்க எங்க வேணாலும் வந்து சொல்லுவீங்கல்ல? நீங்க என் உயிரையே காப்பாத்துறீங்க சார். எங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து உண்மையை சொல்றேன் சார். ஓகே கதிர், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் நீங்க எப்போ எங்க வரணும்னு சொல்றேன். சரிங்க சார். என்னாச்சு கார்த்தி சார்? ஒரே நிமிஷம் டாக்டர். கதிர், இன்னொரு விஷயம். இந்த நட்சத்திராவோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? சார், அது இன்னொரு ஃப்ராடு வேலை சார். அவங்க 2 பேரும் நட்சத்திராவோட அப்பா அம்மாவே இல்லை சார். அப்படியா? ஆமா சார். அவங்க 2 பேரும் சினிமா டிராமால நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார். அவங்கள அப்பா அம்மாவை நடிக்க வச்சுட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல சார், அவங்க 2 பேருமே சரியான திருட்டு கும்பல் சார். சரி, இப்ப அவங்க எங்க இருப்பாங்க? அந்த அம்மாவை நடிச்ச பொம்பளைய பத்தி தெரியல சார். ஆனா அப்பாவை நடிச்சவரு குமரன் காலனி 5வது தெருல இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் சார். சரி கதிர், நான் பாத்துக்கிறேன். யூ டேக் கேர். ஏங்க, நீங்க படுங்க. பரவாயில்ல சார். எதுக்குங்க எந்திரிக்கிறீங்க? நீங்க படுங்க. இல்ல, சும்மா தான் சார் படுத்துட்டு இருந்தேன். சும்மா படுத்துட்டு இருந்தீங்க? ஏங்க, குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு போத்தி விட்டேன். ஓ, அப்படியா சார்? என்னங்க ஆச்சு? உடம்பு எதனா சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க நட்சத்திராக்கு சந்தோஷமா அங்கீகாரம் கொடுங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஊருக்கு முன்னாடி கொடுங்கம்மா. இப்போ இங்க வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் இதுல எந்த மாற்றமும் இல்ல. அஃப்கோர்ஸ் இன்னும் 6 மாசத்துல நிலைமை எல்லாம் மாறலாம். ஆனா இப்போ இந்த வீட்டோட மருமகன் நீங்க தான். நீங்க இருக்கும்போது அந்த அங்கீகாரத்தை அம்மா நட்சத்திரா கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்.
அம்மா மனசும் சங்கடப்படக்கூடாது. அதே மாதிரி நட்சத்திராக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது. அதனால தாங்க நான் அப்படி பேசுறேன். அதை தவிர நான் வேற எந்த சீரியஸான அர்த்தத்திலையும் சொல்லல. நான் அப்படி பேசினது உங்களை எதனா டிஸ்டர்ப் பண்ணிருக்குமோன்னு உறுத்தலாவே இருந்துச்சு. ஆனா நீங்க என் மேல இப்படி ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தீபா. ஐயோ என்ன சார், எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன். சரிங்க, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். நீங்க படுத்துங்க, நான் வரேன். சரிங்க சார். குட் நைட் தீபா. நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். நீங்க என்னோட மனைவி. வீட்டுல நான் உயிரா மதிக்கிற பூஜை அறைக்கும் சமையல் அறைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டும் போக கூடாது. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும்னே பூஜை ரூம்குள்ள போகல. என்னது வேணும்னு போகலையா? புரியலையே. வேற எதுக்காக போன? அத்தை உள்ள விளக்கு சரிஞ்சு கீழே இருக்கிற துணியில தீ பத்திக்கிச்சு. அது பூஜை ரூம் ஃபுல்லா பத்திட கூடாதுன்னு தான் அந்த பதட்டத்துல உள்ள போய் தீ அணைச்சிட்டேன். எல்லாம் ஒழுங்கா சரியா தானே இருக்கு. என்ன என்கிட்ட கதை விடுறியா? இல்ல அத்தை, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டேன். ஏய் வாய் மூடு. தப்பு பண்ணா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு பொய் மேல பொய் சொல்றல்ல, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. அது எப்படி ஒன்னால மட்டும் எதுக்கு எடுத்தாலும் டிராமா போட முடியுது? யோசிக்காம பொய் சொல்ல முடியுது? என்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட பொய் சொல்றதுக்கு மனசு கூசணும். உனக்கு அப்படி ஒரு கூச்சமே இல்ல. வாயை திறந்து பதில் சொல்லு. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவளா இல்ல. நான் சொல்றது உண்மைதான் அத்தை. தப்பு செய்வ, அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவ. பொய் சொல்லாதன்னு சொன்னா இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அழுது கண்ணீர் விட்டு டிராமா போடுவ. அபசகுணமா பூஜை ரூம்ல எதுவும் நடக்கல. உங்களுக்கு இப்ப தீபா மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு அதை விட இது பரவாயில்லன்னு தோணுதுமா? தீபா செஞ்சது சரிதானமா? நம்ம செய்யற காரியத்தை விட அதனால ஏற்படுற நன்மை தீமை தானமா முக்கியம். தீபா செஞ்ச காரியத்துல நன்மை தாமா நடந்திருக்கு.
நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும் கார்த்தி. ஆனா அவ சத்தம் போட்டு யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, இல்ல வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் பேச்ச மீறக்கூடாது, எனக்கு அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நம்ம இதை பத்தி ஆர்கியூ பண்ண வேண்டாம். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு அது போதுமா? கார்த்தி, நீ ஏன் பையன், உன்னை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நீ அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்க. தேங்க்யூமா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறமா. புத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. கடவுளே, இவர் கூட கோயிலுக்கு வந்தது இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மனசு நிறைஞ்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை எனக்கு அடிக்கடி கொடு. உன்னை நாங்க சேர்ந்து பார்க்க வரணும். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கபீனாம் ஓமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய என்னங்க, ரொம்ப பலமான வேண்டுதல் போல. ஆமா சார். என்ன வேண்டீங்க? அது சீக்ரெட் சார், சொல்லக்கூடாது. அது சரி, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஏங்க, நீங்க வேணுனது சீக்ரெட்னா நான் வேணுனது சீக்ரெட் தாங்க. சரி, ஒரு க்ளூ கொடுங்க. அப்படியா? சரி, நீங்க என்ன மனசுல வேண்டீங்களோ அதான் நானும் வேண்டேன். சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்களே பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. இது பெரிய அபசகுணமாப்படுது. இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். என்ன இப்படி சொல்றீங்க சம்பந்தி? இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு அபசகுணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? இதெல்லாம் சரியா வராதுங்க. ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா. இல்லைங்க, இப்பவே இப்படி ஒரு அறிகுறி காட்டுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பெருசா அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திடலாம் அதோட. இப்படி பண்ணிடாதீங்க ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதாங்க ஐயா. என் பொண்ணை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா. நாங்க என்ன பண்ணுவோம்? சார், நான் இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். குழந்தைங்க விளையாடும் போது தற்செயலா தட்டி விட்டு தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சு. இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே. இதே அபசகுணம் அது இதுன்னு நினைச்சு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. நீங்க யார் தம்பி? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல சார். நான் யாரா இருந்தா என்ன? நான் இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த ஒருத்தன். என் மனசுல பட்ட நியாயத்தை நான் சொல்றேன். என்ன பெருசா நியாயத்தை சொல்றீங்க? கல்யாணத்துக்கு தாலி தானே முக்கியம். அதுவே புத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. அப்புறம் அபசகுணம் இல்லாம வேற என்ன சொல்றது? சார், இப்போ உங்க பிரச்சனை என்ன? தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சு, அதானே? இப்ப இந்த தாலி கைக்கு வந்துருச்சுன்னா இந்த கல்யாணத்துல இந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, அந்த தாலி இப்ப உங்க கைக்கு வந்தா எல்லாம் ஓகே தானே? தாலி எப்படி கைக்கு வரும்? அதான் புத்துக்குள்ள போயிருச்சே. உள்ள பாம்பு இருக்கு, யாராவது புத்துக்குள்ள கைவிட்டா அது கொத்திடும். அது வேற நடக்கணுமா?
ஏற்கனவே நடந்த அபசகுணம் எல்லாம் பத்தாதா? இனி இது வேற நடக்கணுமா என்ன? சார் அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் சார். இப்ப அந்த தாலி தானே வேணும். கொஞ்சம் இருங்க. ஹலோ. என்ன கோதை, நல்லா இருக்கியா? இருக்கேன். என்ன ரொம்ப சலிப்பா பேசுற? வேற என்ன, கையில இருப்பு கம்மியா இருக்கு. கடகண்ணைக்கு போயிட்டு வரது கூட யோசனையா இருக்கு. வருமானம் இல்லைன்னா சலிப்பு வரத்தானே செய்யும். ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பாத்துக்கலாம். இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, நீ காரணம் இல்லாம கூப்பிட மாட்டியே? காரணம் எல்லாம் இருக்குமா? கையில காசு இல்ல, வேலை வேற இல்லன்னு ஃபீல் பண்றீல்ல? இப்ப வேலை ஒண்ணு இருக்கு, நல்லா காசு பார்க்கலாம். கிளம்பி வந்துடுறியா? அப்படியா? என்ன வேலை? அது ஒண்ணு இல்லம்மா, ஆடி மாசம் இல்லையா, எல்லா கோயில்லையும் விசேஷம் நடக்குது. இன்னைக்கு நைட்டு அண்ணா நகர் முத்துமாரியம்மன் கோயில்ல கூட்டம் அள்ளும். எல்லா பொம்பளைகளும் நகராட்டை போட்டுக்கிட்டு வந்துருவாங்க. கிளம்பி வந்துடு. லேடிஸ் சைடுல நீ ஒரு ரவுண்டு வா, ஆம்பளைங்க சைடுல நான் ஒரு ரவுண்டு வர்றேன். சரி. இங்க பாரு கோதை, நிறைய தேத்திடலாம். தேத்தினதா ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். என்ன சொல்ற? கேக்க